பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட 6வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார். ஆமென். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார்? அல்லேலூயா. கவனிங்க, அவர் தன்னுடைய பாடுகள், தன்னுடைய வலிகள், தன்னுடைய வேதனைகள் முடிந்தது என்று சொன்னாரா கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவர் வேற என்ன செய்து முடித்தார் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 34வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே யாருடைய கிரியை கேட்டினா பிதாவின் கிரியைகளே. அல்லேலூயா. தன்னை அனுப்பின தேவன் பிதாவாகிய தேவனுடைய கிரியைகளை அவர் செய்து முடிப்பதே அவருடைய போஜனமாய் இருந்தது. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தான் அன்று அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். என்ன அந்த கிரியைகள் நீங்க கேட்டீங்கன்னா, கொலோசியர் 2வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். பாருங்க, நமக்கு எதிரிடையாய் இருந்த கட்டளைகள், நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆமான். நீங்க பாருங்க, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் தவறான காரியங்கள் அவன் எழுதினான். அவர்களை கொல்லும்படிக்கான, அவர்களை தண்டனை செய்யும்படியாய் கூட அவன் தவறாக எழுதி ராஜாவினுடைய மோதிரத்தினாலே முத்திரை போட்டு அவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மொர்தெகாய் அந்த காரியங்களை எல்லாம் அவர் மாற்றினார். அதே போலதான் இந்த நாட்கள்ல கூட சாத்தான் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை, நம்மை கொல்லும்படிக்கு அநேக காரியங்களை அவன் எழுதி வைத்திருந்தான். அந்த கையெழுத்துக்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் முறியடித்தார். அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரம் கிடையாது. எபிரேயர் 9:15 சொல்லுகிறது. எபிரேயர் 9:15 நம்முடைய அக்கிரமங்களை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள், அதாவது சர்வலோகத்தின் அக்கிரமங்களையும் அவர் நிவர்த்தி செய்தார். நீங்க ஏசாயா 53 வாசித்து பாருங்க. தேவனோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினாராம். அல்லேலூயா. சர்வலோகத்தினுடைய அக்கிரமம், இந்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்தார். ஒருவேளை அவர் அன்னைக்கு நிவர்த்தி செய்யல அப்படின்னா நம் எல்லாருடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நம்ம மேல தேவனுடைய தண்டனை வந்திருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்ததுனாலேயே, நமக்காக அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ததுனாலேயே நாம் இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரத்துல நான் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். பாருங்க, பகையாக நின்ற நடுச்சுவர். யாருக்கு பகை நீங்க கேட்டீங்கன்னா தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பெரிய பகை இருந்தது. நம்முடைய பாவங்களினாலே நாம் தேவனுக்கு மிகவும் தூரத்துல இருந்தோம். தேவன் நம்மேல் பகையா இருந்தார். தேவனுக்கு நம்மேல் மிகப்பெரிய கோபம் இருந்தது. ஒரு வசனம் கொலோசியர்ல ஒரு வசனம் நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருந்தோமா? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். அப்போ நமக்கும் தேவனுக்கும் நடுவே மிகப்பெரிய பகை இருந்தது, மிகப்பெரிய சுவர் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுனாலேயே இந்த பகையை அவர் நீக்கி போட்டார், அந்த நடுச்சுவரை அவர் நீக்கி போட்டார். அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது. நீங்க பழைய உடன்படிக்கை காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவ ஆலயத்துக்குள்ள ஆசாரியர்கள், லேவியர்கள் மாத்திரம்தான் போவாங்க. மற்ற புறஜாதிகள் யாருமே போக முடியாது. கர்த்தரை யாருமே போய் தரிசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நாம் எல்லாரும் ஆலயத்துக்குள்ள நாம் போகிறோம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தது. நீங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மரணத்தினாலே நம்மை ராஜாக்களும் நம்மை ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் இன்னைக்கு தைரியமாய் நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போகிறோம். அதனால்தான் நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது அந்த தேவாலயத்துடைய திரைச்சிலை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அதற்கு காரணம் என்ன கேட்டா, அதனுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் வழி உண்டு பண்ணினார்.
தம்முடைய மரணத்தினாலே அவர் நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்துல போய் சேருவதற்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணினார் கேட்டா வழி உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது. கொலேசியர்ல வசனம் சொல்லுகிறது, கொலேசியர் 1:13 சொல்லுகிறது, அவர் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இருளின் அதிகாரம், சாத்தான் நம் மேல் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான். அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினார். இத்தனை காரியங்களையும் அவர் யாருக்காக செய்தார் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஆண்டவர் இதையெல்லாம் நமக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென்.